Taste the Daily. வரும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலக பின்புறத்தில் வசித்து வரும் கவுஸ் என்பவரின் மகன் முகமது யாசார். இவர் ஆவண எழுத்தார் ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது வீட்டின் அருகே மர்ம நபர்கள் விலையுயர்ந்த இருசக்கர வாகனத்தில் நேற்று இரவு நின்று கொண்டதாக சொல்லி கூறப்படுகிறது. அப்போது முகமது யாசர் வீட்டில் மர்ம நபர்கள் குடிக்க தண்ணீர் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு முகமது யாசர் என்பவரை அந்த மர்ம நபர்கள் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதத்தை கொண்டு யாசரின் வீட்டு வாசலில் இருந்து துரத்தி சென்று வீட்டிலேயே வெட்டியதால் முகமது யாசர் பலத்த காயமடைந்திருக்கிறார். இதன் அறிந்த உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் கூச்சலிட்டு பின் துரத்தி சென்ற போது அங்கிருந்து அந்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். தற்போது நேற்று இரவு அந்த கொடூர தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சியாக வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்த சங்கராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பலத்த காயமடைந்த அந்த முகமது யாசரை உறவினர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சையாக அனுமதித்த நிலையில் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சங்கராபுரத்தில் தொடர் வாகன திருட்டு, அதேபோல் ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு வீட்டில் 200 பவுன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம், அதேபோல் சங்கராபுரம் தொகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பதில் ரோடு போடவில்லை, ஆனால் உறுப்பினர் மட்டும் சேர்க்கிறீர்கள் என்று கேட்ட நபர் ஒருவர் கேட்டதற்கு அவரை ஆபாச சொற்களால் வசைப்படிய சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திமுக சேர்ந்த உதயசூரியன் பேசிய அந்த வீடியோவானதும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இந்த ஒரு கொலவெறி தாக்குதல் நடத்திய அந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சங்கராபுரம் தொகுதியில் தொடர் திருட்டு, கொள்ளை, வழிப்பறி சங்கராபுரம் தொகுதியை பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய தொகுதியாகவே மாறியிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை சார்ந்த அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அப்பகுதி மக்களின் ஐயத்தை போக்கிட வேண்டும் என்பதே அத்தொகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி.